வெல்கம் டு மை சேனல். எங்கள் வீட்டில் வந்து மாட்டுப் பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷலாக செய்வாங்கன்னா, எப்போதும் வந்து நாங்கள் வந்து கறி தான் எடுத்துகிட்டு வந்து செய்வோம். ஆனால் இந்த வாட்டி கறி வேணான்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து நாட்டுக்கோழி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து நல்ல வெடக்கோழியாக இருந்ததுனால நல்லா கறி வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வந்து சூப்பராக இருந்தது. அதே மாட்டம் வந்து நண்டு கிடைக்கல, அதனால வந்து இறால் வாங்கிட்டு வந்தாங்க. இறாலும் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான இறால், நல்ல பெரிய பெரிய இறால். அது வந்து நல்லா எண்ணெய் செய்கிறதுக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு கூட சூப்பராக இருக்கும் போல். அப்புறம் வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் வந்து என்னென்னா, நான் வந்து நினச்சே பார்க்கல மீனில் வந்து இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு. பார்த்தா மீன் வெட்ட வெட்ட மீன் ஒரு பக்கம் வெட்டுனா நல்லா நிறையா முட்டை இருந்தது. அது வந்து இந்த அமாவாசை மாதங்கிறதுனால மீன் வந்து நல்லா முட்டை வச்சுருந்துருச்சு. அதனால மீன் குழம்புலையே அந்த முட்டையை போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா புளிப்பு ஏறி கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்கிறதுனால நாங்கள் வந்து மீன் குழம்போடையே வந்து முட்டையை செஞ்சிட்டோம். சில பேர் வந்து முட்டையை வந்து வறுப்பாங்க, வேறு எதுவும் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து நல்லா புளி நிறையா வச்சு அந்த முட்டையை வந்து அந்த மீன் குழம்போட சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாட்டம் அவங்க வாங்கிட்டு வந்த மீனும் வந்து நல்லா வறுக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து நல்லா பாயசம் எப்படின்னா, நான் வந்து எப்போதுமே வெறும் சேமியா தண்ணியை வந்து நல்லா சேமியாவில் போட்டுட்டு அதை தான் வந்து தேங்காய் பால் ஊற்றி தான் நான் பாயசம் வைப்பேன். நீங்கள் வந்து எந்த பாயசத்துக்குமே கொஞ்சோண்டு அதாவது நெய் முந்திரி எல்லாமே வறுத்து போட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிற நேரத்தில் வந்து நல்லா பால் ஊற்றுனீங்கன்னா அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கே அந்த பாலும் அந்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாட்டம் வந்து எப்போதுமே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த வாட்டி பணியாரம் வந்து வாழைப்பழ பணியாரம் செஞ்சுருந்தோம். வாழைப்பழம் பணியாரம் எப்படின்னா, பணியார மாவில் வந்து வாழைப்பழத்தை நல்லா தாராளமாக உரித்து போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து ஊற்றி செஞ்சு பாருங்கள், ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாழை இலையில் வந்து நாங்கள் வந்து இனிப்பு பணியாரம், கார பணியாரம், அப்புறம் வந்து உளுந்து வடை, கடலப்பருப்பு வடை எல்லாமே வச்சுருப்போம். அப்புறம் நான் வந்து கரண்டி ஆம்லெட்டும் செஞ்சுருந்தேன், அதுவும் வச்சுருக்கேன். எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு இலைக்கு பார்க்குறதுக்கு இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு சிக்கன் 65யும் செஞ்சுருந்தேன். எப்போதுமே வந்து எங்கள் சைடில் வந்து மாட்டுப் பொங்கல்னால் எல்லா நான்வெஜ் ஐட்டமும் செய்வாங்க. அதே மட்டும் எல்லா வகையான பலகாரமும் செஞ்சு தான் நாங்கள் வந்து மாட்டுப் பொங்கல் செய்வோம். அதில் வந்து முட்டை வந்து கன்ஃபார்ம் நாட்டுக்கோழி முட்டை தான் ரொம்ப இம்பார்ட்டனாக அவிச்சு வைக்கணும். பட் ஆனால் எங்கள்கிட்ட நாட்டுக்கோழி முட்டை இல்லாததுனால பிராய்லர் கோழி முட்டையை அவிச்சு வச்சுருக்கோம். எப்போதுமே வந்து நாங்கள் லாஸ்ட்டாக தான் பாயசம் வச்சு நீர்லாவோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்